ஜிஹெச்சில் சிறிய வெளிச்சத்தில் பெரிய கனவுடன் படித்து கொண்டிருந்த மாணவி. ஆய்வுக்கு வந்த ஆட்சியர் பார்த்து நெகிழ்ந்து கண் கலங்கி போன சம்பவம். மாணவியை ஊக்கப்படுத்தி பரிசும் பாராட்டும் வழங்கி எதிர்கால கல்வி செலவை பொறுப்பெடுத்து கொண்ட ஆட்சியர். ஜஸ்ட் அவங்க பொண்ணை ஹானர் பண்ணணும், அவங்களோட இந்த சின்சியாரிட்டி அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. த்ரூ கலெக்டர் பண்ணணுங்கிறது அவங்களோட விருப்பம். என்ன வேணுமா அப்படின்னு கேட்டப்போ அது யோசிக்காம டக்குன்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு எனக்கு டைம் ஆகும் அப்படின்னா ஓகே நீ பண்ணுமா, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் என்னவா எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஹேவிங் எவ்ரிதிங், அது எதுவுமே வேணாம்னு சொல்லுங்க. அடுத்து என்னமா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சரி வாட் வி தாட் தட் அவர் அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு some 10 sets of நல்ல ட்ரெஸ், some digital watch, and அவருக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி பியூர்லி என்னன்னா அவர் என்கரேஜ்மெண்ட்லாம் சார் இது நத்திங் இஸ் அபிஷியல், இது வந்து பியூர்லி நாங்கள் பர்சனலாக பண்ணுறது அவ்வளோதான். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்தை சேர்ந்த சிங்காரிவாக்கம் கிராமத்தை சேர்ந்த ராஜி சுமதி தம்பதியரின் மகள் திவ்யதர்ஷினி அங்குள்ள தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் அவர்களது உறவினர் ஒருவர் பிரசவத்திற்காக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க அந்த கர்ப்பிணிக்கு தாய் தந்தையர் இல்லாத நிலையில் அவர்களை கவனித்துக் கொள்வதற்காக மாணவி திவ்யதர்ஷினியை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தாய்க்கு தாயாக அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவியை செய்து கொண்டு அதே நேரத்தில் தனது வீட்டு பாடத்தையும் விட்டுவிடாமல் அங்கிருந்து எழுதி படித்துக் கொண்டிருந்தார் திவ்யதர்ஷினி. இந்த நிலையில் காஞ்சிபுரத்திலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரும் சேர்ந்து திடீரென காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஆய்வு செய்தனர். அப்போதுதான் அந்த நிகழ்ச்சி காட்சியை பார்த்து கண்கலங்கி போனார் ஆட்சியர். மகப்பேறு பிரிவுக்கு எதிரே சாலை ஓரமாக சிறிய விளக்கு ஒளி வெளிச்சத்தில் திவ்யதர்ஷினி வீட்டு பாடத்தை செய்து கொண்டிருந்தார். இரவு 9 மணிக்கு மேல் அரசு மருத்துவமனையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறாயே என அந்த மாணவியிடம் கேட்டு நெகிழ்ந்து போன ஆட்சியர் அவர் பற்றிய விவரங்களை பெற்றுக்கொண்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு அந்த மாணவியை அழைத்தார். ஆட்சியர் கலைச்செல்வி SP சண்முகம் முன்னிலையில் அந்த பள்ளி மாணவிக்கு உடைகள், டிஜிட்டல் வாட்ச், கல்விக்கு தேவையான உபகரணங்கள் என பலவற்றையும் வழங்கி அந்த மாணவியின் கனவு குறித்து கேட்டார் ஆட்சியர். தான் IPS ஆக வேண்டும், தனது தாய் தந்தையரை நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும் என அவரது கனவை தெரிவிக்க உனது எதிர்கால கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் அளிப்பேன் என ஆட்சியர் கலைச்செல்வி உறுதியளித்தார். ஏழ்மை நிலையிலும் கனவுகளோடு படித்து வரும் மாணவி திவ்யதர்ஷினிக்கும் அவரை கௌரவித்து உதவி செய்திருக்கும் ஆட்சியருக்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. ஒரு நாள் GH ஹாஸ்பிட்டலில் உட்காந்து நைட் டைமில் ஹோம்ஒர்க் எழுதிருந்தேன். அப்போ கலெக்டர் மேம் விசிட்டுக்கு வந்தாங்க. விசிட்டுக்கு வந்து பார்த்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அது சோஷியல் மீடியாவில் போய் வைரல் ஆகிட்டு என்னை மீட் பண்ணோன்னு இன்றைக்கி வர வச்சாங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. நானும் வந்து எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. இன்னும் என்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் அம்மா அப்பா கஷ்டத்தை கொண்டு நல்லா படிக்கணும், நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா படிக்கணும், 10th கிளாஸ் படிக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதுமாதிரி சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க.